கர்த்தர் நல்லவர். இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கவனிப்போம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு நம்பத்தக்கவர் நம்முடைய தேவன் ஒருவரே. எல்லாரும் சொல்வோம், நம்பத்தக்கவர் நம் தேவன் ஒருவரே. ஆமென். நம்முடைய நம்பிக்கை யார் மீது? நம்பிக்கை என்றால் என்ன? ஒருவர் மீது இல்லை, ஒரு காரியத்தின் மீது மிகுந்த ஒரு பற்றையும் ஒரு சார்ந்திருக்குதலையும் கொண்டிருக்கிறது தான் நம்பிக்கை. இதை வைத்து தான் என் வாழ்க்கை, இதை வச்சு தான் என் எதிர்காலம், இந்த படிப்பை வச்சு தான் என்னுடைய ஃப்யூச்சர், இந்த ஜாபை வச்சு தான் என்னுடைய குடும்பம், இந்த தரிசனத்துக்கு எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நம்பிக்கை, ஒரு காரியத்தை நம்ம அளவில்லாமல் அதை நம்புகிறோம். ஆனால் அந்த காலை வேளையில் இந்த பைபிள் முழுவதும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கணும்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இந்த வசனத்தில் பதில் சொல்லுங்களேன். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஏதோ ஒன்றை நம்ம நம்பி தான் வந்திருக்கிறோம் இல்லை? இந்த காலை வேளையில் நம்ம உட்காந்துருக்கிற சேரை நம்ம நம்புகிறோம். அதனால தான் நம்ம அதை செக் பண்ணி ஐஎஸ்ஓ முத்திரை பதித்திருக்கான்னு பார்க்காம அதில் உட்காந்துருக்குறோம் இல்லை? வாகனத்தில் இன்றைக்கி காலையில் கிளம்பும் போது நம்பி தான் அதில் ஏறுறோம். இது என்னை பத்திரமா என்னை கொண்டு போய் சர்ச்சில் சேர்க்கும், திரும்ப என்னை கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கான நம்பிக்கை, ஒரு தற்காலிகமான காரியம். இந்த நம்பிக்கையில் ஒரு சின்ன நம்ம நம்பிக்கை வீணாய் போனாலும் அதை சரி பண்ணி கொள்ளலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி? நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படி? நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், தரிசனம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய நம்பிக்கை கர்த்தர். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது. ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன கோரஸ் நம்ம பாடுவோமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. மனிதனல்ல, மனம் மாறிட தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. சித்து நான் முடிந்ததே, ரகுபோ துவங்கியதே. எல்லா கீபோர்ட். சித்து நான் முடிந்ததே, ரகுபோ துவங்கியதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே.
நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், ஓ நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனம் மாறிட, பொய் சொல்லிட மனம் மாறிட, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைபடுகிறார். 4 காரியங்களின் மீது மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறான். அது அவனை ஏமாற்றுகிறது, அவனுடைய முடிவு மோசமாக இருக்கிறது, அதனுடைய விளைவு நன்றாக இல்லை. முதல் காரியம் திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காமலும். கடைசி வாக்கியத்தை படிங்க. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அவர் எப்படிப்பட்ட தேவனா? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மீது? முதல்ல நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்கக்கூடாது? நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கக்கூடாது? நிலையற்ற ஐஸ்வர்யம். அதுலயே ஆமென், அந்த அந்த கிராமர் அழகா இருக்கு பாருங்களேன். வெறும் ஐஸ்வர்யம் சொல்ல, நிலையற்ற ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நேற்று சாயங்காலம் நீங்கள் சம்பளம் வாங்கும் போது, வார சம்பளம் வாங்கினவங்க, தினச்சம்பளம் வாங்கினவங்க நேற்று மாலையில் 500, 1000, 1200 வாங்கினவங்க கை வைத்தி காமிங்க. பயப்படாதீங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. இன்னைக்கு காலையில் கேளுங்க கையில் எவ்வளோ இருக்குன்னு. நைட்டே வீட்டில் பிள்ளைங்க பரோட்டா கேட்டாங்க, பாஸ்டர் 200 ரூபா இப்போ யார் கடையில் போய் கையில் போயிடுச்சு? கடைக்காரர் கையில் போயிடுச்சு. பெட்ரோல் போட்டேன் பாஸ்டர், பெட்ரோல் பங்கில் 100 ரூபா போயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு சில திங்ஸ் வாங்கணும், அதில் ஒரு 100 ரூபா போயிடுச்சு. எல்லாம் முடித்து கிழிஞ்சு போன ஒரு 10 ரூபாயை தான் சர்ச்சுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், கொண்டு வந்திருக்கு. அதையும் காணிக்க பையில போட்டு. ஆமே, நம்ம அந்த ஐஸ்வர்யம் நிலையற்றது. ஆமே, அதுக்குன்னு ஒரு இதே கிடையாது பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு கடைக்காரர் கையில் இருக்கும். அதன் மீது மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தார போல நம்ம இருக்கக்கூடாது, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. இது நிலையற்ற ஐஸ்வர்யம். Do not trust in the riches of this world. இதன் மீது நம்பிக்கை வேண்டாம். நீதிமொழிகள் 11:28 வாசிக்க கவனிப்போம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், விழுந்து போவான். நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், உழைப்பது நல்லது. இட் இஸ் பிப்ளிக்கல் டு ஒர்க் ஹார்ட். ஆனால் என்னுடைய நம்பிக்கை அதன் மீது அல்ல. என்னுடைய நம்பிக்கை அதன் மீது இருக்கக்கூடாது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது மாத்திரம்தான் இருக்கணும். அல்லேலூயா. அதை நம்புகிறவர் விழுந்து போவான். வேதத்தில் அநேக எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 52:7 வாசிக்க கவனிப்போம். தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். செல்வ பெருக்கத்தை ஒருபோது நம்ம நம்பினோம்னா பிறர் பார்த்து ஏளனம் பண்ணத்தக்க, பரிதபிக்கத்தக்க ஒரு நிலையில இருந்து, இவன் தான்ப்பா, இவன் செல்வத்தை நம்பினா, இவன் பர்ஸ நம்பினா. பார்த்தீங்களா? இது வாரம் பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம பர்ஸ்லாம் கொஞ்சம் காற்று குடிச்சு நல்லா என்ன செய்யும்? காற்று குடிச்சல நல்ல பணத்தினால கொஞ்சம் வீங்கி இருக்கும். கடைசி வாரம் கரெக்டாக தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் பர்ஸ் வந்து அந்த மெலிந்த பசுக்கள் யோசேப்பு சொப்பனத்தில் பார்த்தார்ல, என்ன அந்த மெலிந்த பசுக்களை போல இருக்குது. அது குறைஞ்ச உடனே நம்முடைய சந்தோஷம் குறையக்கூடாது. அதுதான் வாசிக்கிறோம். ஆமென். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டலாம். நான் கர்த்தர் மேல தான் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நாளை தினம் கர்த்தர் மீது
பிள்ளைகள் எதிர்காலம் கர்த்தர் மீது. ஜெசிகா சாட்சி சொன்னால, அவன் சின்ன பிள்ளையில இருந்த ஸ்டோரி சொன்னதை நான் நினச்சி பார்த்தேன். ஆமென். சின்ன பிள்ளையா அழகாக ஒரு பைபிளில் தாவீது கோலியாத் ஸ்டோரியை சொன்னான். அப்போ எல்கேஜி ஏதோ படிச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு பாருங்க, மேற்படிப்பு கர்த்தர் வெளியே கொண்டுட்டு போறாரு. ஸ்தோத்திரம். எப்படி பிள்ளைகள் எதிர்காலம்? பாஸ்டர்ஸ், என்ன நிலையான வருமானம் இருக்குதா? 1ஆம் தேதி இப்படி வரும்னு. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யம். அநேக வசனங்கள் உண்டு, வேமா வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். மார்க்கு 10:24. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு? நம்ம எவ்வளவுதான் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமா ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையா இருந்தா கட்டாயம் நம்ம பரலோகம்தான் என் பேச்சு அப்படின்னு பாடிக்கலாம். என்ன நம்ம போய் சேர்றது எப்படின்னு தெரியல, அது அரிது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை செய்யாதிருப்பாய். இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கிறாரு, இதெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன். ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி. காட்டத்தி மரத்தின் மீது ஏறி இருந்த சகைவை பார்த்து கீழே இருந்து பெயர் சொல்லி கூப்பிட்டார். அப்பயே அவன் மனம் திரும்பிட்டான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஊரில் எல்லாம் அவனுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. குள்ளன் இருப்பாங்க, வரி வசூலிக்கிறவன் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையில் மண்ணை தூக்கி போட வந்தவன் சொல்லியிருப்பாங்க. இயேசு வந்து பெயர் சொல்லி சகையு, அந்த நேரமே அவன் அதிர்ந்து போனான். ஒரு தீர்க்கதரிசி பாருங்க இங்கே சொல்றாரு, அவனுடைய நிலையை அறிந்து சொன்னாரு. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த, ஏசப்பா பேசினா சந்தோஷப்படணும்யா. இந்த வார்த்தையை கேட்கும் போது கூட நமக்கு துக்கம் வருதுன்னா அது என்ன குறிக்குது? It indicates that we trust in the riches of this world. அது என்ன காண்பிக்குதுன்னா, இந்த உலகத்தின் பொருளை, பணத்தை நான் நம்புகிறேன், அதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு ஏழை விதவை, ஆமே சோதர லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாச, ஒரு ஏழை விதவை தனக்கு இருந்த 2 காசை கர்த்தருடைய காணிக்கையில போட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவளை மெச்சிக்கொண்டு பேசுகிறார். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, 2 பணம் என்னையா, நான் 20 பணம் போட்டேன், 200 பணம் போட்டேன். இவள், நீங்கள் எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று போட்டீங்க, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கென்று உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டா. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய நம்பிக்கை எதன் மீது? நம்முடைய நம்பிக்கை எதன் மீது? அவளுடைய நம்பிக்கை அந்த 2 பணத்தின் மீது அல்ல. அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி இடத்துல அந்த விதவை சொன்னால, கொஞ்சம் இருக்குது மாவு, இதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். இந்த பெண்ணும் அப்படி சொல்லியிருக்கலாம், இந்த 2 பணம் தான் நான் வாழ இருக்குது. இல்லை, அதன் மீது என் நம்பிக்கை அல்ல, என்னை போஷிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைய குமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தகப்பனிடத்தில் வந்து, அப்பா பெரிய என்ன முதல் காரியம் என்ன? என் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவம். என்ற இதுவரைக்கும் யாரும் எதையும் ஆட்டையை போட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தன் திருடி இருக்கிறான், இப்போ தான் திருடுனா என்னன்னு எனக்கு புரியுது அப்படின்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்களேன், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்ம காணாமல் போன 1 ரூபாயை கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். கேட்டால் அதுக்கு வசனம் வேறு எடுத்துருவோம். அந்த பெண் வெள்ளிக்காசை தேடினால் வசனம். ஸ்தோத்திரம். ரெண்டாவது சொல்லியிருக்கிறாரு என்ன? 2வது பாயிண்ட்டு, அவன் என் பர்ஸில் உள்ளதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போனான். கர்த்தர் கிருபையா வீட்டில் நாளை வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் இருக்குது, கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு இருக்கிறார். இல்லை, எத்தனை பேர் என்னோட சேர்ந்து கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அபசகுனமாக பேசாதீங்க. போகும்போது பஸ்ஸில் பர்ஸு காணாமல் போயிடக்கூடாது.
மூணாவது சொல்லியிருக்கிறாரு, ஆச்சரியமா இருக்குது, தேங்க் காட் ஐ ஆம் நாட் அ தீஃப் அப்படின்னு இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்படிப்பட்ட ஒரு திருடனால ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியக்காரனா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நமக்குன்னு அவ்வளவுதான், உயிரே போயிருக்கோம் இன்னைக்கு. பணத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை வேண்டாம். யோபு 31 அதிகாரம் 24 வாசிக்கிறோம். யோபு 31:24 வசனத்திலிருந்து பார்ப்போமா? வாசிக்கிறோம். ஆமென். 24, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று. நேத்து நைட் எத்தனை பேர் சொன்னீங்க, சேஃப்டி லாக்கரை திறந்து நீ என் ஆதரவு. ஒரு சகோதரன் மகனுக்கு திருமணம் வச்சிருக்கிறாரு, அதனால இந்த வாரம் நகை எடுக்க போயிருந்தாராம். ஏன்ட்ட கேட்டார், எனக்கு அதில் அனுபவம் இல்லை பிரதர், இதை காணிக்கை வீட்டில் விழுந்தா விற்று அதை ஊழியத்தில் தான் பயன்படுத்தியிருக்கோம், நமக்கு அதில் அனுபவம் இல்லை. சொன்னார், பவுண்ட் ரேட்லாம் ஏறிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தங்கத்தை சிலர் ஆதரவாக நினைத்து, ஏதோ அது ஒரு கல்யாணத்துக்காக வாங்குறது வேற, சேஃப்டி லாக்கரில் வச்சு பார்த்து பார்த்து திறந்து அதை என் ஆதரவு, நீதான் என் சப்போர்ட்டு, எதிர்கால நீதான் அப்படின்னு நினைக்காதீங்க. தங்கத்தின் விலை சரியாது என்று இந்திய அரசாங்கம் சொன்னாலும் 3ஆம் உலகப் போர் வந்தால் எல்லா விலையும் சரிந்து விடும். அபசகுணமாக பேசாதீங்க பாஸ்டர். சூரியன் பிரகாசிக்கும் போது ஆமென் அவர் அப்படித்தான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவன், ஆஸ்தியே பெரிதென்றும் என் கைக்கு மிகுதி கிடைத்ததென்றும் நான் மகிழக்கூடாது, இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும். யோபு எவ்வளவுங்க, ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கால்நடைகள், ஆமென், சொத்து சம்பத்து, எதன் மீது நம்பிக்கை அல்ல. அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காலை வேளை நம்முடைய நம்பிக்கை யார் மீது? whom do we trust? are we trusting in our riches? நம்முடைய பணத்தில் ஒருவேளை இன்னைக்கு வச்சிருக்கிறதில்ல, இல்லை நாளைக்கு நான் சம்பாதிச்சிருவேன், இல்லை எனக்கு இப்போ பூர்வீகமாக இருக்குது வருது, அதன் மீது என் நம்பிக்கை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? வாசிப்போம். ஆமென். 2 கொரிந்தியர் 1:9. இரண்டாவது நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்கக்கூடாது? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஆமென். நான் என் மீது நம்பிக்கையா இருக்கக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆகாது. we only have the confidence in God. ஆமென். கர்த்தர் மீது தான் நம்பிக்கை, சுய நம்பிக்கை அல்ல. என் சுயத்தின் மீது நம்புறது. ஆதியாகமம் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் என்ன பிளான் பண்றாங்க? அவர்கள் எல்லாருக்கும் ஒரே பாஷை, ஒரே மொழி, பயங்கரமா ஒருமனப்பட்டாங்க. வேதத்தில் நல்ல காரியத்துக்காக ஒருமனப்பட்டவர்கள் உண்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு ஒருமனப்பட்டவர்கள் உண்டு. நீங்க நல்ல காரியத்துக்காக மாத்திருந்தா ஒருமனப்படணும். தீமையான காரியத்துக்கு குறை பேச, ஆமே ஸ்தோத்திரம், தேவையில்லாத காரியங்கள் பேச, தெருமுக்குள்ள நின்று வெட்டி பேச்சு பேச அவர்களோட நம்ம ஒருமனப்படக்கூடாதுங்க. இங்கே ஒருமனப்பட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம் செய்ய நினைத்தது தடைபடாது. எவ்வளோ டேஞ்சரு. யோபு சொன்னாரு, தேவரி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய, your plans can never be thwarted. நீர் செய்ய, அழகா போடுற இங்கிலீஷ், your plans can never be restrained. அதை இப்படி தடுக்க முடியாது, அதை உடைக்க முடியாது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் நம் மீது நம்பிக்கை ஒருபோதும் வைக்கக்கூடாது. இந்த காலை வேளையில நாம் செய்ய நினைத்தது தடைபடாது என்றாங்க. என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? கர்த்தர் அங்கே வந்து பாஷையை தாறுமாறாக்கினார். அவர்கள் செய்ய நினைத்தது தடைப்பட்டது, தேவன் தடுத்தார். தேவன் அதை விரும்பவில்லை. சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. ஆமே, நம்முடைய ஓன் செல்ஃப் நம் மீது. மோசே யாத்திராகமம் 2 அதிகாரம் 11-12 வசனங்கள்ல அவன் 40 வருடம் எங்கே வளர்க்கப்பட்டான்? பார்வோன் அரண்மனையில். அது எப்படிப்பட்டது? ஏசாயா 36 அதிகாரம் 6 வசனம், இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தையா நம்புகிறாய்? ஆமே, நெறிந்த நாணல் அதையா நம்புற? அதை நம்பாதப்பா. இல்ல பார்வோனை நம்புறியா? 5 வசனத்துல கேட்கிறான்.
இந்த மோசே தன்னுடைய ட்ரைனிங்கை, தன்னுடைய வளர்ப்பை, பார்வோன் அரண்மனையில தான் கற்றுக்கொண்ட பயிற்சியை தன் மீது நம்பிக்கை வைத்து அவன் மாம்சத்தில் செயல்பட்டான். வாசிக்கிறோம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் அவன் எபிரேயனுக்கு விரோதமாய் வந்த ஒருவனை அவன் அடிக்கிறதை கண்டு 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அவனை கொன்று போடுகிறான். என்ன நடந்துச்சு? அவன் நினைச்சா நம்ம பெரிய ஒரு ஹீரோயிக் ஆக்டர் செஞ்சிட்டோம், பாரு என் பலத்தை பாரு, 40 வருஷம் கற்றுக்கொண்ட என் பயிற்சியை பாரு. நான் வரும்போது ஒரு ஸ்கூல் வெளியே வந்தேன், காலையிலே ஒரு 50 பிள்ளைங்க சிலம்பு கம்பு சுத்துதுங்க, இங்கே ஒரு 50 பிள்ளைங்க கராத்தே போடுதுங்க. என் மகா கூப்பிட்டு காமிச்சேப்பா, கராத்தே போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன போட்டாலும் பாலிமர் நியூஸில் பார்க்குறோம்ல, அத்துட்டு போயிடுறான் செயினை. பெங்களூர் பெரிய படித்த ஊர் தான் இல்லை, கல்விமான்கள் இருக்கிறாங்க. நேற்று காலையில் காய்கறி கடைக்கு போன ஒரு பிள்ளைய 5 பேர் சேர்ந்து விரட்டியிருக்காங்க சிட்டிக்குள்ளே. உன் கராத்தே கை கொடுக்காது, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதன் மீது நம்பிக்கை? சுயத்தின் மீது. ஆமாம், முந்தி ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சாக்பீஸ் தூக்கிட்டு போனோம், சிலேட்டை தூக்கிட்டு போனோம், இப்போ கம்பை தூக்கிட்டு போகிறாங்க. லேலூயா. வீடியோவில் நீங்கள் இல்லை நான் தானே இருக்கேன், பயப்படாமல் சொல்லுங்கள். லேலூயா. என்ன பாஸ்டர் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு பிரசங்கம். எதன் மீது நம்பிக்கை? தூக்கிட்டு போகிற அந்த கம்பெடுத்து யாரையும் அடிக்கவா? சுயத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை அல்ல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். 1 சாமுவேல் 17:42. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால். ஆமென். கோலியாத்தை ஒப்பிட்டு பார்க்கறான், தாவீதை தன்னுடைய ஒப்பிட்டு பார்க்கறான், தன் சுயத்தோடு தன் மாம்சத்தோடு. ஒரு சின்ன பையன். வாசிங்க 44. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும். இவன் தன் மாம்சத்தை நம்பி அவன்கிட்ட பேசுறான், உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். எதை வச்சு பேசுற? உன் மாம்சத்தை நம்பி வந்து நிக்கிற, உன் சரீரத்தை நம்பி வந்து நிக்கிற. ஆமென். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். தன் சரீரத்தை நம்பி வந்து நிற்கிறான். இந்த சின்ன பையன் ஏமாத்துறான். சவுலே வந்து பாருன்ட்டாங்க, சிறவேலிலேயே வளர்த்தியான ஆள். ஜூஸ் எப்படி இருக்கிறாங்க யூதர்கள்? ஆமாம், 6 அமெரிக்க வீரர்கள் ஒரு இஸ்ரேல் இராணுவ வீரருக்கு 6 அமெரிக்க வீரர்கள் சமமா? பார்த்தீங்களா? அப்படி இருப்பாங்க, பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா. அவர்கள் மத்தியிலும் சவுல் பயங்கர வளர்ச்சி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மைட்டி மேன். அவனையே போன்ட்டான் இந்த தாவீது ஏமாத்துறான். மாம்சத்தை நம்பினான், பலத்தை நம்பினான், சரீரத்தை நம்பினான், தன் கற்றுக்கொண்டவைகளை நம்பினான், தன் அனுபவத்தை நம்பினான், தன் தோற்றத்தை நம்பினான். முடிவு என்ன? இந்த தாவீது முன்பாக, சமஸ்த இஸ்ரவேல் முன்பாக முகங்கூப்புற விழுந்தான். தலையை துண்டா தாவீது வெட்டி எடுத்தான். நம்முடைய நம்பிக்கை யார் மீதான? தாவீது சொல்ற அந்த இடத்துல 45ஆம் வசனம் வாசிங்க. நீ எதை நம்பி வர்ற? 45 1 சாமுவேல் 17:45. இங்கே பார்க்கிறோம், பெலிஸ்தியனை நோக்கி பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிற நானோ நீ நினைத்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனம் மாறிட மனு நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா. கோலியாத் சுயத்தை நம்பினா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். சுயத்தை நம்பின இன்னொருவரை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்தான் பேதுரு. அதற்கு அவன் ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர. ஆண்டவரே, ஜெயில்ல போட்டாலும் சரி கொன்னாலும் சரி உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, என்ன இவர் ஆயத்தம் எனக்கு தெரியலங்க. பொய் சொல்லதான் ஆயத்தமா இருந்தார். ஆனா
ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் சிலர் இடறுவீர்கள். இன்னைக்கு அவர் காட்டி கொடுக்க போகிறார். இல்லை ஆண்டவரே அப்படிலாம் பேசாதீங்க, நான் பயங்கரமா ரெடியா இருக்கிறேன். 60வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா அதே அதிகாரம் 22:60. அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். பாத்தீங்களா, நீ இயேசுவோட கூட இருக்கிறவன் தானே, உன் மொழி காண்பிச்சு கொடுக்குது, உன் வார்த்தை காண்பிச்சு கொடுக்குது. பாத்தீங்களா என்ன அவ்வளவா ஆண்டவர் இம்பாக்ட் பண்ணார் அவனை. 3 வருஷத்துல 3 வருஷமா சர்ச்சுக்கு வர நம்முடைய லாங்குவேஜ் இன்னும் மாற மாட்டேங்குது. இல்லை இன்னும் காலையில் எந்திரிச்சு சனியனே எந்திரி, மூதேவி உன்னைய பெற்றதுக்கு 2 மாட்டை வாங்கி விட்டுருக்கலாம். நம்முடைய வார்த்தை மாறணும். அல்லேலூயா. அவனை பேதுரு வார்த்தையை பார்த்து பிடிச்சிட்டாங்க. இவர் அந்த கலிலேயில் ஒருவன் தானே, இவனும் இயேசுவோட இருந்தவர். இல்லைங்க யாருன்னே தெரியாதுங்க. இப்போதான் சொன்னான், ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன் ஆண்டவரை, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சுயத்தை நம்புனாங்க. சில நேரம் சிலர் கூட இருக்கும்போது நம்ம பயங்கரமாக வாய்ச்சவடால் விடுவோம், பார்த்துருக்கீங்களா? தனியாக இருக்கும்போது கலண்டுருவோம். நம்ம பைபிள் காலேஜ் படிக்கும்போது சிலர் இந்த தலைமைத்துவத்தை எதிர்ப்பாங்க, லீடர்ஷிப்பை எதிர்ப்பாங்க. அப்போ டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தனையும் தனியாக கூப்பிடுவாங்க. மொத்தமாக ஆகோ எல்லாமாங்க. பிறகு போராடுவோம், தண்ணீர் கிடைக்கும் வரை போராடுவோம், குழாயில் தண்ணீர் வரும் வரை போராடுவோம். போலீஸ் தனியாக ஒருத்தனை கூப்பிடுவாங்க, ரொம்ப குதிக்கிறான்ல அவனை வீடியோ எடுத்துக்குவான். தனியாக கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுவாங்க. ஒன்று அவங்க பேசுவாங்க, இல்லை அவங்க கம்பு பேசும். அதுக்கப்புறம் அப்படியே மாறிடும், தங்க கம்பியாக அவன் நடந்து வருவான். ஐயா அப்படிமா என்னன்னு பார்த்தா சுயத்தை அப்படியே கொழுப்பை உருக்கிற மாதிரி உருக்கி இறக்கி விட்டுருவாங்க. இந்த பேதுரு இப்படித்தான் சுயத்தை நம்பி பயங்கரமாக பேசுகிறான். ஆண்டவரே நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், இப்படி நடக்கும் அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. சரி பாஸ்டருக்கு ஐடியா கொடுப்பாங்க, பாஸ்டர் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், டேய் கொஞ்சம் அமைதியார், பொறுமையார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே என்ன செய்வேன்? 3 முறை தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். பார்த்தீங்களா? 3 முறை மறுதளிப்பேன். 3 முறை மறுதலுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஐயாவுக்கு ஒதுக்கிது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, மனம் கசந்து அழுதான். இயேசுவின் ஒரு பார்வை அப்படியே பார்த்தாரு, அந்த அன்பின் பார்வை அந்த கல் நெஞ்சனை உருக்கினது. அல்லேலூயா. என் சுயத்தை நான் நம்பிட்டேன்னு இப்போ கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அவனை பெரிய ராக்கா மாற்றினார். என்னை தலைகீழ வச்சு இறங்கப்பா, பயம் இல்லை. சிறைச்சாலையில் தூக்கி போடுங்க, தூங்கி எந்திரிக்கிறான். அல்லேலூயா. நேற்று நைட்டு எத்தனை பேர் நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க? நேற்று நைட்டு கடித்த கொசுவுக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்துனீங்க? என்ன கொசு கடிச்சதா இல்லையா? ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு ஐலாண்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு தேவ மனுஷன், அங்கே பயங்கர வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த கிராமத்தில் ஒரு 60,000-70,000 பேரை வெளியேற்றிட்டாங்க. ஆனால் ஒரு 20,000 பேர் இருந்தாங்க. அவர்கள் அங்கங்கே ஒளிகிறாங்க. அதில் ஒரு 3,000 பேர் மரங்களில் ஒளிஞ்சாங்களா. ஐலாண்டில் நிறைய மரம் இருக்கும்ல, தீவுகளில், அதில் இருந்துருக்குறாங்க. கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இப்படியா தப்பிச்சுக்கோங்கன்னு. இப்போ மரத்தில் 3 நாளாக இருக்கிறாங்க. தூங்கி கீழே விழுந்தால் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். இப்போ இந்த பாஸ்டர் தான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பிரச்சனை நேரத்தில் தான் நிறைய பேருக்கு பாஸ்டர் நம்பர் ஃபோனில் இருக்கிறதே தெரியும். அல்லேலூயா. அப்போ ஃபோனை பாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா நீ பிரசங்கம் பண்ணோம், நீ பேசுகிற பிரசங்கத்தில் எல்லாரும் 3 நாள் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. உடனே இவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்க, ஆண்டவரே நல்லா பேசினாலே மைக் செட் போட்டே தூங்குவாங்க, இப்போயும் தூங்குறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களுக்கு நல்ல தூக்கத்தையாக தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லியிருக்கிறாங்க. அவர் நல்ல கொசுக்களை கர்த்தர் அனுப்பி விட்டாராங்க. மழை பெஞ்சா என்ன வரும்? என்ன வரும்? நல்லா ஏசியில் தூங்கிட்டு வந்திருக்கீங்க போல. கொசு வரும், வந்து நல்லா கடிச்சு தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுருப்பாருங்க. இதனாலே 3 நாள் ஒரு வயலும் தூங்கலையா. திரும்ப இறங்கி வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நன்றி கூட்டம் வச்சு கர்த்தர் அனுப்பின கொசு கூட்டத்துக்காக கர்த்தரை சோதரிப்போம் அப்படின்னாராம். அல்லேலூயா. அது கூட நன்மைக்காக கர்த்தர் மாற்றுறாருங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவன் இளையகுமாரனை பார்க்குறோம். அவன் தன்னை நம்பிட்டான். பணத்தை நம்பினா அந்த பணம் ஏன் கையில் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் அதை பெருக்கிடுவேன். சிலர் அப்பாட்டே சவால் விட்டு போவாங்க, பாப்பமா ஃபியூச்சர் வரும், நீங்கள் என் முன்னாடி வந்து நிற்பீங்க, பிறதான் தெரியும் இவன் அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருப்பேன், அப்பா டீ குடிக்க 10 ரூபா விடுங்க அப்படின்ட்டு. இந்த வீர வசனம்லாம் செட் ஆகாது. கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கணும், ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. சுயத்தை நம்பினா
மூன்றாவதாக நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்கக்கூடாது? மனுஷர் மீது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க கவனிப்போம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்லுங்க. நம்பிக்கை வேணும். கணவன் மனைவினா ஒரு நம்பிக்கை வேணும். எக்ஸ்ட்ரீமாக சந்தேகத்திலே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு கணவர் மனைவியை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். டாக்டர்கிட்ட போய் கேட்டாராம், என் மனைவிக்கு காது சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. டாக்டர் ஆலோசனை கொடுத்துருக்காரு. இப்போ வீட்டுக்கு போறில்ல, காதுக்கு நிறைய நம்ப முடியலன்னு இருக்காரு. வீட்டுக்கு போகும்போது வெளியே இருந்து கூப்பிடு, ஏமா அப்படின்னு கூப்பிடு. அவர் ரிப்ளை பண்ணாலான்னு பாரு, இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரூமில் என்ட்ராகி கூப்பிடு. இன்னும் கேட்கலையா, கிச்சனில் அவள் சமைச்சிக்கிட்டு இருக்கால, பக்கத்தில் போய் கூப்பிட்டு பாரு. அப்போவாது காது கேட்குதான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீ இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா உன்னை அடி பிச்சு போடுவா, அதனால அப்படின்னு சொன்ன உடனே இவன் வெளியே இருந்து என்ன செஞ்சுருக்கான், ஏமான்னு கூப்பிட்டுருக்கான், பதில் இல்லை. அடுத்து பக்கத்து ரூமில் போய் கூப்பிட்டுருக்கான், அங்கேயும் பதில் இல்லை. திரும்ப ரொம்ப பக்கத்தில் வந்து ஏமான்னு கத்தியிருக்கான். சுட்டுக்கிட்டு இருந்த தோசை கரண்டி வச்சு மண்டையில் ஒரு போடு போட்டு 3 தடவையா என்னங்க என்னங்கிறேன், உனக்கு தான் என் காது கேட்கல அப்படின்னு. தூங்கி விழித்து கொண்டவர்கள் லைவ்ல போய் கேட்டுக்கோங்க, இது என்ன ஜோக் அப்படின்னு. அதனால பொழுதனைக்கு சந்தேகப்பட்டே இருக்கக்கூடாது. பாதி பிரச்சனையை நம்ம வச்சுக்கிட்டு என்ன. ஒரு தாத்தா வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாராம். இந்த பேராண்டிகள்லாம் ஏதாவது வேலையை பண்ணுவாங்கல்ல, மீசையில் எடுத்து பட்டரை தடவி விட்டாங்களாம். வெளிநாட்டில் அந்த பட்டர் சீஸ்லாம் இருக்கும்ல, எடுத்து தடவி விட்டா அவர் வீடு முழுசு என்னடா ஒரு மாதிரி சீஸ் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் நாரும். சுற்றி சுற்றி வந்து எல்லாரையும் திட்டுறாரு. வேலை செய்கிறவங்கள திட்டுறாரு, மனைவியை திட்டுறாரு, மக வீட்டுக்கு வந்திருக்காரு மகளை திட்டுறாரு. என்னன்னு பார்த்தா கடைசியில் கண்ணாடியில் போய் பாருங்கள் தாத்தான்னு இருக்காங்க. கண்ணாடியில் போய் பார்த்தா மீசையில் என்ன இருக்குது, அது ஊரையே தப்பு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு. அப்படி எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மனுஷன் மீது நம்முடைய 100% நம்பிக்கையை வைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் அவன் வீக்னஸ் ஆன மனுஷன். ஹீ இஸ் ஃப்ரெஜைல், ஹீ இஸ் வீக். அவனால் எல்லா வாக்கையும் நிறைவேற்ற முடியாது. அவனால் சொன்ன காரியங்களை செய்து முடிக்க முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் மீது பற்றுதலாக இருப்பதே. சங்கீதம் 146:3 சொல்லுது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். சங்கீதம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனை நம்பின யாரு? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ராகேல் தன் பிள்ளை பெறாததை பார்த்து கேட்கிற யாக்கோபை பார்த்து வாசிக்க கவனிப்போம். ராகேல் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி என்ன சொல்றா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான். அடுத்த வசனத்தில் அவளுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறான் யாக்கோபு. 2ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உனக்கு ஆசீர்வாதத்தை தரணும். அல்லேலூயா. அண்ணாள் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா. 10 குமாரரை பார்க்கிலும் நான் இருக்கிறேன்னு ஆறுதல் சொன்னாலும் கணவன் வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. கணவன் நல்ல மனுஷன்தான், ஆறுதல் சொல்றாரு, ஆனா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தர கர்த்தரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. மனுஷனை நம்புறது. சில குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, கணவனை பொழுதுனைக்கு பாடாப்படுத்துறது. போ எந்திரிச்சு வேலைக்கு போ, வேலைக்கு போ, வேலைக்கு போ. மேலே ஊர் சுத்திட்டு வர்றாரு, வேலைக்கு போ, வேலைக்கு போ. இல்லைங்க, மனுஷன் மேல நம்பிக்கை. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நீங்க 2 பேரும் கணவன் மனைவியை உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அதே வேலைக்கு போங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவாய் உங்க கையில் தங்கும். ஆமே. மனுஷனை நம்புவது. யோசேப்பு ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பானபாத்திரக்காரனை நம்பி நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை மறந்துடாத, என்னை நினைச்சுக்கோ, டோன்ட் ஃபர்கெட், என்னை ஞாபகம் வச்சுக்கோப்பா. சிலர் சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில் உறந்ததுக்கப்புறம் என்னை மறந்துடாதப்பா. உயர்த்தப்பட்டான், மறந்து போனான், ஆண்டவரே அவனை மறக்க பண்ணினார் என்று நான் நம்புகிறேன் என்றால் அவன் ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தா ஒருவேளை அன்னைக்கு பார்வோன் நல்ல ஆலோசனை கொடுத்திருக்க முடியாது, இவனை மேன்மைக்கு என்று போய் நிறுத்திருக்க முடியாது. கர்த்தர் அவனை மறக்க பண்ணினார். ஏனென்றால் நம்மை நினைத்திருக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. அவங்க என்னை மறந்துட்டாங்க பாஸ்டர், பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டாங்க பாஸ்டர், என்னை அழைக்க மறந்துட்டாங்க பாஸ்டர், குற்றாலம் கூட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா இடம் இருக்குனாக்காக ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர். அதாவது பண்ணாங்களே சந்தோஷப்படணும். அல்லேலூயா. மறந்துட்டோம் நினைக்கவே கூடாது. இனி அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க. என் நினப்பெல்லாம் ஒரு பாட்டு கூட பாடுறாங்கல்ல, என் நினப்பெல்லாம் ஏசப்பா
நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மேல், ஆமென், அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மீது அல்ல, மனிதன் மீது அல்ல. அதே போல இந்த இளைய குமாரன் பார்த்தீங்கன்னா பணத்தையும் நம்பினா, தன்னையும் நம்பினா, ஒரு மனுஷனை நம்பினா. எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. அப்பயாவது அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஒரு குடியானவன் எனக்கு வேலை கொடுப்பான்னு அவனை நம்பி கடைசியில் கிடைச்சது ஒன்றுமே இல்லை. சாப்பிடுவதற்கு ஆகாரம் கூட கிடைக்கல. பிறகுதான் அறிவு வருது அவனுக்கு. அப்பா வீட்டுக்கு போகணும், தகப்பனை தேடி போகணும், ஆண்டவரை தேடி போகணும். பார்த்தீங்களா, சில மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காது. சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் மொளாளி 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 மொளாளி. முதலாளி வரமாட்டார் தேவையின் நேரத்தில். முதலாளியை கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு யாராவது கேட்ட நேரம் பணம் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் அவங்க தான், எல்லாமே அவர் தான், எல்லாமே இயேசுங்கிற பாட்டெல்லாம் மாறிடுச்சு. கவனம், என் நம்பிக்கை கர்த்தர் மீது. அல்லேலூயா. ஆமென். மேன் இஸ் மார்டல், மேன் இஸ் பவர்லெஸ். சவுல் பாருங்க, மனுஷனை நம்பினா. 1 சாமுவேல் 13:11 என்ன சொன்னா, ஜனங்கள் என்னை விட்டு போய் விடுவார்கள் என்று பயந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலி செலுத்தினான். எதுக்காக? he wanted to hold the people. என் மக்கள் எனக்கு இருந்தால் அதுதான் எனக்கு பலன்பா. ஜனங்கள் வேணும், ஜன திரட்சி தான் ராஜாவுக்கு மகிமைன்னு. அந்த ஜனத்தை நம்பினா, அந்த ஜனத்தை கொடுத்த கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது? 1 சாமுவேல் 28:7 கூட வாசிங்க. 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அங்கேனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். பாருங்களேன், யாரை தேடி போறான்? ஒரு மனுஷன், ஒரு மனுஷியை தேடி போறான். எவ்வளவு பெரிய ராஜா! உன்னைய தேடி வந்து, கழுதையை தேடி போன உன்னை வார்த்தையை அனுப்பி வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேடி வந்து அபிஷேகம் பண்ணினாரே, அந்த தீர்க்கதரிசியை அனுப்பின தேவாதி தேவனை தேடி இருக்கணும். நெருக்கத்து நேரத்தில் தாவீது சிக்லாக்ல கர்த்தரை தேடினான். he sought the Lord's presence. நம்ம எதங்க தேடிட்டு இருக்கிறோம் அந்த காலை வேளையில்? மனுஷனை நம்பாதீங்க, நம்பிக்கையை மனுஷன் மீது வைக்காதீங்க. 4வதாக என்ன காரியம்? மற்ற காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது. ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. பொருட்கள் மீது நம்பிக்கை, ரிசோர்சஸ். எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு திறமை இருக்குது, என் கையில் ஒரு டூல்ஸ் இருக்குது. தாவீது கவனையும் கல்லையும் எடுத்துகிட்டு போனாலும் அவன் இந்த கவன் கல்லுனால நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லலை, தேவனுடைய நாமத்தினால வர்றேன்னு சொன்னார். அல்லேலூயா. பொருட்கள் மீது 1 சாமுவேல் 17:47 சொல்றாருல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பேதுரு தன் வலைகளை நம்பினான். இப்போ அது ராசியான வலை. நைட்டு போனால் காலையில் வரும்போது நல்ல மீன்கள் நிறைய கிடைக்கும். ஒன்றும் ஆகப்படலையே. ஒன்று அட்லீஸ்ட் தூண்டில் போடுறவனு கூட ஒன்று கிடைக்குது. வலையை வீசி கடலில் ஒன்று கூட கிடைக்கலையே. உங்கள் வலையின் மீது, அதான் உங்கள் வேலை, அதன் மீது முழு நம்பிக்கை அல்ல. அந்த வேலையும் கொடுத்த, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்த கர்த்தர் மீது என் நம்பிக்கை. அல்லேலூயா. எதன் மீது நம்முடைய நம்பிக்கை? பொருட்கள் மீது, அதன் மீது, இதன் மீது, திறமைகள் மீது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஏன் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? ஏனென்றால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுது. ஆனால் மனுஷன் காணக்கூடியவன். பாஸ்டர் ஜெபம் பண்ணி எப்போ பதில் வரும் எனக்கு அந்த தேவைக்கு? மனுஷனை பார்த்தா உடனே கொடுத்துட்றான். 2 வெட்டி 3 வெட்டிக்கு தூக்கி கொடுத்துட்றான். மனுஷனை ஈஸியாக பார்த்த உடனே நம்புகிறோம். பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் தூரமாக இருக்கிறது போல தெரியுது, மனுஷன் அருகில் இருக்கிறான், கூப்பிட்ட தொலைவில். மனுஷன் மீது நம்ம நம்பிக்கை அல்ல. நம்ம நம்பிக்கை எதன் மீது? பணத்தின் மீது வச்சிருந்தோம்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பணத்துக்காக ஓடுவோம். வேலையில் உண்மையாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு பணத்துக்காக பிரயாசப்படுவோம். பணம் சம்பாதிக்கணும், பணம் 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 பணம். மனுஷன் மீது நம்பிக்கை வச்சிருந்தா மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த மனிதர் எனக்கு வேணும், இந்த ஜனம் எனக்கு வேணும், ஆமென், இவர்கள் எனக்கு வேணும். சுயத்தின் மீது நம்பிக்கை வச்சுருந்தோம்னா சுயத்தை டெவலப் பண்ணிட்டே இருப்போம். நம்முடைய ஸ்கில், என்னுடைய டேலண்ட்டு, எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த ரிசோர்ஸ், அதை நான் டெவலப் பண்ணணும், அதன் மீது நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்குன்னா
நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கை ஆமென் வைத்திர தாவீதை குறித்து நம்ம பார்ப்போமா? ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன், ஒன்றா வாசிக்க டைம் இல்லை. ஆமென். சங்கீதம் 7:1 சொல்கிறாரு, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 11:1 சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பின்னையே நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பற்றிய போல மலைக்கு பறந்து போன்னு சொல்லுங்க. சங்கீதம் 11:1 என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 31:6 வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 55:23 நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 17:5 கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சிறு வயது முதல் தாவீதின் நம்பிக்கை யார் மீது? கர்த்தர் மீது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த களத்தில் ஈசாய் வந்து பரிந்து பேசலை, என் பையன் நல்லா சண்டை போடுவான், ஒரு சான்ஸ் கொடுங்க. அபிஷேகம் பண்ணப்படும் போது ஞாபகமே இல்லை, மறந்து போனார். சிறு வயது முதல் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது அவனுடைய நம்பிக்கை, சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் உயர்வுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் டோரை வந்து நாக் பண்ணாலும் என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர் என்று கர்த்தரையை நம்பி இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். சிறு வயது தொடங்கி, அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. என் சிறு வயது தொடங்கி. ஆதியாகமம் 31:42 ஆமென். யாக்கோபு சொல்றாரு, ஆதியாகமம் 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். லாபானை நம்பல. உன் சைடு லாபான் வீட்டுக்கு போனாலும் உண்மையா அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது. ஆமென். நீ ஆண்டவர் என் கூட இல்லைன்னா அவ்வளோதாயா, நீ சம்பளத்தை மாற்றினது மட்டுமில்லை, இப்போ ஒன்றுமே இல்லாமல் நீ ஆக்கியிருப்ப. என் நம்பிக்கை கர்த்தர் மீது. ஹல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியாவினுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை போல அதற்கு முன் யாரும் கர்த்தரை நம்பலை, அதற்கு பின்பாக யாரும் நம்பலை. எவ்வளோ ஒரு சாட்சி நம்ம மேலே கர்த்தர் அப்படி சொல்லணும், என் மகன் என் தாசன் இவனை போல என்னை நம்பினவங்க ரொம்ப ரேர், என்னை அவ்வளவாய் நம்பி இருக்கிறான் என்று சொல்லி அப்படி கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது ஆமென் என்ன ஆசீர்வாதம். குயிக்காக நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 56:4 தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை நம்பினா என்ன ஆசீர்வாதம்? 7 ஆசீர்வாதத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். நம்ம பயப்பட தேவையில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம பயப்பட தேவையில்லை. பணத்தை நம்பினா பயம். ஆமென். யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, திருடிட்டு போயிடுவாங்களோ, மார்க்கெட் வேல்யூ இறங்கிருமோ. மனுஷனை நம்பினா பயம், ஒருவேளை காலை வாரிடுவானோ. பொருட்களை நம்பினா ஆமென் அதை நம்பணும், இதை வேண்டாங்க. கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கனால சங்கீதக்காரன் சொல்கிறார், மாம்சமானவன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சவுல் எவ்வளவு பெரிய ஈட்டிய ஆமென் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்றும் எனக்கு தீமை செய்ய முடியாது, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 32:10 துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக பண்ண மாட்டார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. உங்கள் பிள்ளைய நினச்சி கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை நினச்சி கலங்காதீங்க. யூ வில் நெவர் எவர் பி அஷேம்டு. வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். கர்த்தரை நம்பினதுனால எனக்கு ஏற்ற வேளையில் உதவி கிடைக்குது, சகாயம் கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆமென். 5வது வசனம் 5வதாக சொல்லுகிறேன். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சொல்லுங்க, கையை எப்படி விரிச்சு சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா?
எவ்வளவு கையை விரிக்கிறீங்களோ உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூடட்டும். நல்லா விரித்து சொல்லுங்கள், நன்மை பெரிதாக இருக்கு. ஆமென். வீடு விசாலமாய் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக எல்லாத்தையும் கர்த்தர் நடத்த போகிறார். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 146:5, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை மாத்திரம் நம்ப போறீங்க? எதன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது? சொன்ன 4 காரியத்தை சொல்லுங்க. முதலாவது காரியம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. அடுத்ததாக, சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்க. மூன்றாவதாக, மனுஷர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான்காவதாக, பொருட்கள் மற்ற காரியங்கள் மீது, ரிசோர்சஸ் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. இல்லை, எகிப்தை நம்ப நாங்கள் பார்க்குறோம். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, பட்டணம், நான் சிவாசி ஊரில் எனக்கு இந்த தொழில், திருப்பூர் போனால் அந்த தொழில், இந்த பட்டம், வெளிநாட்டில் போனால் நான் அப்படி மேலே இல்லை. அதை வைத்து அல்ல, அந்த பட்டணத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போனாலும் உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். அந்த ரிசோர்ஸஸ் அல்ல, அந்த டூல்ஸ் அல்ல, அந்த உபகரணங்கள் அல்ல, உயர்த்துகிற உன்னதமான தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன். எல்லா எழுமி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஆமே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, கேடகமும் மானீர். பாடுவோமா? கேடகமும் மானீர், என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஹல்லேலூயா, ஆசீர்வதிப்பவரே. ஓ, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியம். நல்ல கரங்களை தட்டி இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் இயேசுவே. முடிவு பரியந்தம் அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவர் நீர் செய்வதை தடுப்பவர். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சிகரப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 
பொருட்கள் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல. I trust in the Lord. கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறேன். நான் வெட்கப்பட மாட்டேன்.
நான் கெட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மையே நம்புவேன், உண்மையாய் ஆராதிப்பேன். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. சொல்லுவோமா? நம்பிக்கை நாயகன் நீரே, ஓ ஹல்லேலூயா. நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வை பிரகாசிக்கவும், எந்தன் வாழ்வை பிரகாசிக்கும் ஜோதியே, தீபமே, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் ஹல்லேலூயா, தீபமே, ஜோதியே, நம்பிக்கை நாயகன். நம்பிடுவேன் நான் உம்மையே, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறா? ஆமே. 4 குறிப்புகளை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நாம நம்பத்தக்க கண்மலையாக இருக்கிறவர் கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா.